ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுப்பிரமணியபுரத்தில் நிற்கிறோம். சுப்பிரமணியபுரத்துலேருந்து ஒரு 100-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீடை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாக கடை வீதி தான் இருக்கும். எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம நிற்கிறோம். இது வந்து எஃப்எஸ்எம் மால் இருக்குது. இது தாண்டினோடனே நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும். ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது. ஃபுல்லாக கடை வீதி. இதான் எஃப்எஸ்எம் ஃபெமினா சூப்பர் மார்க்கெட், ஃபெமினா மால் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு. ஃபுல்லாக கடை தான் இருக்கும். கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு. இந்த வீட்டை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து நைட் டைம், அதனால் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. ஸ்கூலு, காலேஜஸ், மருத்துவம், மார்க்கெட், A to Z பக்கத்துலேயே இருக்கும். இந்த ஏரியாவில் சுப்பிரமணியபுரத்தில் இடம் கிடைக்காது. லோ பட்ஜெட்டில் வீடே கிடைக்காது. இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு. வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். சுப்பிரமணியபுரத்தில் நிற்கிறோம். சுப்பிரமணியபுரத்தில் ஒரு 1200 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு பழைய வீடு, கிழக்கு பார்த்த வீடு விலைக்கு வருது. சுப்பிரமணியபுரத்தில் நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம், இடம் கிடைக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே வசதி, பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜஸ், மருத்துவம், மார்க்கெட், A to Z பக்கத்துலேயே இருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் இருக்கவங்க வெளியே எங்கிட்டும் போக மாட்டாங்க. இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு இடம் அது 1200 சைடில் கிடைக்காது. இப்போ 1200 சைடில் கிடச்சிருக்கு. இதை நம்ம வாடகைக்கு விட்டாலும் ஒரு 16,000 ரூபாய்கிட்ட வாடகை எடுக்கலாம். கம்மியான பட்ஜெட்டில் வாடகை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இடம் இந்த ஏரியாலாம் கிடைக்காது. சுப்பிரமணியபுரத்தில் நமக்கு இடம் கிடைக்காது. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக சுப்பிரமணியபுரத்தில் இடம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம ஏரியா அட்மாஸ்பியரையும் வீட்டில் என்னென்னலாம் வசதிகள் இருக்குங்கிறதையும் பார்த்தலாம். நீங்கள் வீக்கெண்ட் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்து நம்ம எங்களுக்கு நினைக்கலாம். இப்போ அவங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம். இதை நம்ம பார்க்க வந்திருக்க வீடு. இந்த வீட்டில் 2 EB கனெக்ஷன் இருக்கும். காவி வாட்டர், போர் வாட்டர் எல்லா வசதியுமே இருக்கும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸே இருக்கும். ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இது பழைய வீடு. வீடு கட்டி எப்படினாலும் ஒரு 15-20 வருஷம் இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, கூடவே இருக்கும். ஆனால் இப்போ இந்த வீட்டில் உள்ள ஸ்ட்ராங் கூட இப்போ கட்டுற வீடுகளில் இருக்காது. வீட்டுக்கு போகல, படி வெளியே இருக்குது. அதனால் தனித்தனியாக நம்ம வாடகை விட முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இது வந்து மெட்ராஸ் வுட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பியூர் தேக்கு. இந்த தேக்கை நம்ம ரிமூவ் பண்ணாலே ஒரு கணிசமான அமௌண்ட் வரும். இன்னோவேட் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க. உடனே குடியேறலாம் அப்படி இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. இது எல்லாமே பியூர் தேக்கு. இது ஒரு பெட்ரூமு. இது எல்லாமே பியூர் தேக்கு. ஸோ இதில் உள்ள தேக்கு மரங்களே ஒரு கணிசமான அமௌண்ட் மதிப்பு போடலாம். வீட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. வந்து உடனே குடியிருக்கலாம். வீடை வாடகைக்கு விட்டால் ஒரு ஆல்ரெடி இருந்தவங்க ஒரு 16,000 வாடகைக்கு இருந்திருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்கும். இந்த பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. இதோடைய விலை வந்து 49 லட்சம் தான் சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் சுப்பிரமணியபுரத்தில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கம்மியான விலை இருக்குது. விருப்பம் கான்டெக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலை வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.